இப்போ நம்ம இந்த வீடியோவில் சுவையான புடலங்காய் பருப்பு கூட்டு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதற்கு தேவையான பொருட்கள், ஃபர்ஸ்ட் நம்ம புடலங்காய் பருப்பு கூட்டு பண்ணுறதுக்கு ஒரு குக்கர் எடுத்து வச்சுக்கலாம். குக்கரில் ஒரு 100 கிராம் துவரம் பருப்பு எடுத்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை போட்டுடலாம். அது கூடவே ஒரு புடலங்காய் நல்லா கழுவி அதை தோல் எடுத்துட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதையும் நம்ம அது கூடயே ஆட் பண்ணிடலாம். கூடவே கொஞ்சமாக சின்ன வெங்காயம், ஒரு 3 பச்சை மிளகாவை 2ஆக கீறி வச்சுருக்கிறேன், அதையும் போட்டுடலாம். அதுக்கு கூடவே ஒரு தக்காளி, ஒரு பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன், இதையும் போட்டுடலாம். அது கூடவே ஒரு 8 பல் பூண்டு, தேவையான அளவு உப்பு, இதுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி விட்டு ஒரு 5 விசில் வர்ற அளவுக்கு நம்ம இதை வேக வச்சிடலாம். இப்போ இது வேகிற டைமில் நம்ம இதுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாம். மசாலா ரெடி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு மிக்சி ஜாரில் ஒரு பாதி கப் அளவு தேங்காய் எடுத்துக்கலாம். அது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் ஜீரகம் எடுத்துக்கலாம். அது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் வத்தல் தூள். இது நீங்கள் காரத்துக்கு ஏற்றது மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நான் பச்சை மிளகாய் 3 போட்டிருக்கனால 1/2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். இதை நம்ம திருன்னு அரைச்சிக்கலாம் ஓரளவு. இப்போ நல்லா ரெடி ஆகிட்டுது. இப்போ நமக்கு 5 விசில் குக்கரில் உள்ள ஏரெல்லாம் போயிடுச்சுது. நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா வெந்துடுச்சுது. இதை ஒரு கரண்டி வச்சு கிண்டி விட்டுக்கோங்க. பாருங்கள் அடியில் எவ்வளோ தண்ணி இருக்குன்னு. இதை லைட்டாக கொஞ்சம் கிண்டி விட்டுட்டு மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணி அது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப கெட்டியாக இருக்கிறனால கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா பருப்பு போட்டிருக்கனால அது இன்னுமே கெட்டியாகும். அதனால் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அந்த மசாலாவோட பச்சை ஸ்மெல் போகிறது வரைக்கும் அதை நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. இது நல்லா கொதிச்சிடுச்சுது. இப்போ நமக்கு புடலங்காய் பருப்பு கூட்டு ரெடி ஆகிடுச்சுது. இந்த டைமில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இது தாளிக்க ரெடி பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இதுக்கு தாளிக்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேன் எடுத்து அடுப்பில் வச்சுக்கோங்க. பேன் ஹீட் ஆனதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் கொஞ்சமாக கடுகு, கொஞ்சமாக உளுந்தம்பருப்பு, 2 காஞ்ச மிளகாவை கிள்ளி போட்டுக்கோங்க. அதுக்கு கூடயே கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. இதை லைட்டாக வறுத்துக்கோங்க. இது வறுத்ததுக்கப்புறம் நம்ம அந்த புடலங்காய் பருப்பு கூட்டு கூட இதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி லைட்டாக கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ நமக்கு சுவையான புடலங்காய் பருப்பு கூட்டு ரெடி ஆகிடுச்சுது. இந்த நீங்கள் வீட்லேயும் செஞ்சு பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். இது போன்ற வீடியோஸுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.